நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவன் சுகம் பெறனுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். இந்த நேரத்தில் அடிமையோடு கூட இந்த ஜபத்தில் கலந்து கொள்கிற எல்லாரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். உடைய மக்களுடைய எல்லா வாஞ்சைகள் விருப்பங்கள் அனைத்தையும் கர்த்தர் நீர் நிறைவேற்றுவீராக. உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னத்தினால உம்முடைய மக்களை நீர் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துறப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உம்முடைய கிருபை தந்து ஆசீர்வதியும். இந்த நேரத்தை முழுமையாய் கர்த்தர் எங்களுக்கு நன்மையாய் மாற்றித்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் முடிவுகளே. ஆமென், ஆமென். இந்த அருமையான நாளிலும் திரும்பவும் ஒரு விஷயம் உங்களோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டுடைய கிருபையினாலே இந்த நாட்களில் எபேசியரின் புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக சிந்திக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த எபேசியரின் புஸ்தகத்தில் இந்த நாளில் 20வது நாளாக நாம் இதிலிருந்து சில வார்த்தைகளை வசனங்களை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த நாளுக்கான தியானத்திற்கான வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-3 முடிய. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-3 முடிய. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். அருமையானவர்களே, இந்த பகுதியில நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே இந்த 4வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் கோட்பாடுகள் நிறைந்தது. 4-6 அதிகாரங்கள் பார்ப்பீர்களானால் அது ஒரு கிறிஸ்தவனுடைய கடமையும் செயல்முறையும் குறித்து சொல்லுகிறது. அதே போல எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிறது. அதே நேரம் 4-6 வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்களானால் அது ஆவிக்குரிய நடக்கையை குறித்து பேசுகிறது. அதே போல எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1-3ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசியினுடைய நிலையை குறித்து பேசுகிறது. ஆனால் அதே நேரம் 4-6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது செயல்பாடுகளை குறித்து பேசுகிறது. 1-3 அதிகாரங்கள் ஆண்டவர் இயேசுவில் நம்மை காண்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறது. 4-6 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உலகம் நம்மில இயேசுவை காண்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆகவே இப்படி இந்த 4-6 அதிகாரங்கள் பார்ப்பீர்களானால் அது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 1வது வசனத்தை பவுல் ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்கிறார், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அழைக்கப்பட்ட அழைப்பு எதற்காக? நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல இந்த துரைத்தனங்களுக்கும் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் வெளிப்பட வேணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதே நேரம் 21வது வசனத்துல
சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுக்கு தான் நம்மை அழைத்து இருக்கிறார். அதாவது துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் ஆண்டவருடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிறவர்கள், அதே போல சபையில கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆகவே அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ இந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டுமானால் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த வசனத்தை அவர் சொல்லும் பொழுது ஒரு 3 தன்மைகளை அந்த இடத்துல அவர் சொல்றார். அன்பினாலே நாம் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டுமானால் இந்த 3 தன்மைகள் அந்த அன்புக்குள்ளே அடங்கி இருக்கிறது. என்ன தன்மை தெரியுங்களா? மிகுந்த மனத்தாழ்மை. முதல்ல மிகுந்த மனத்தாழ்மை. அருமையானவர்களே, இந்த மிகுந்த மனத்தாழ்மை என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை இன்றைக்கு பல நேரங்களில் நாம் தவறாய் புரிந்து கொள்கிறோம். மனத்தாழ்மை அப்படின்ன உடனே ஐயோ நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு புழு, நான் தூசி, நான் குப்பை, இப்படி சொல்லிட்டா நான் மனத்தாழ்மையா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் இந்த மனத்தாழ்மை அப்படி அல்ல. தாழ்மை வரணும். தாழ்மை வராம போச்சுன்னா அங்கே நாம் பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்துல, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனங்கள்ல நாம் பார்த்தோம்னா அதை ஞாபகத்துல வச்சுக்கலாம். எனக்கு தாழ்மை வேணும். காரணம் என்ன தெரியுமா? நான் அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்து கிடந்தேன். நான் சாபத்துக்குள்ளான மனிதனாய் இருந்தேன். கீழ்ப்படியாமையின் பிள்ளையாய் இருந்தேன். நானே அழிந்து போய் கிடக்க வேண்டியவன். ஆனால் என்னை கர்த்தர் உயிர்த்தெழ வைத்து அவர் ரட்சித்து என்னை இம்மட்டும் வைத்து இருக்கிறார். அந்த நிலையை நம்ம மறந்து போயிட்டோம்னா தானா மேட்டிமை வந்துடும். அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் என்ன செய்ய வேணும்? என்னுடைய நிலை என்ன, நான் எப்படி இருந்தேன் என்பதை நான் மறந்து போகக்கூடாது. வில்லியம் கேரி அவருடைய வீட்டில பெரிய ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு நடுவுல ஒரு பழைய செருப்பு ஒண்ணு தொங்குமா. அடிக்கடி அவர் அந்த செருப்பை பார்ப்பாராம். ஒரு நாள் ஒரு மனிதர் அந்த வீட்டிற்கு வந்த பொழுது அவர் இந்த வில்லியம் கேரியை பார்த்து கேட்டாராம், ஐயா இவ்வளவு அழகான வீடு கட்டி இருக்கிறீங்க, வீட்டுல இருக்கிறீங்க, இந்த இவ்வளோ பெரிய வீட்டுல எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா இந்த ஒரு செருப்பு மாத்திரம் பழைய செருப்பு ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறதே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த வில்லியம் கேரி என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் அதிகம் கற்றவன், அரசாங்கத்தினுடைய மொழிபெயர்ப்பாளராக நான் இருக்கிறேன், இன்னும் நிறைய ஆண்டவருக்கென்று நான் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், 40 மொழிகளை கற்றவன், டாக்டர் பட்டம் பெற்றவன், இப்படியெல்லாம் இந்த பெருமை எனக்குள்ள இருந்தாலும் எப்பொழுதெல்லாம் எனக்குள்ள நான் இதை சாதித்தேன் என்று நினைக்கிறேனோ அப்போ அந்த செருப்பு, பழைய செருப்பு எனக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியம் உண்டு. என்ன சொல்ல தெரியுமா? வில்லியம் கேரி, நீ பெரிய ஆளாக இப்பொழுது இருக்கலாம், ஆனால் உன்னுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? நீ ஒரு செருப்பு தைக்கிறவன், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லுவான். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எவ்வளவு மேன்மையானவர்கள் என்று நாம் நினைத்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மன தாழ்மை வேண்டும். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த நான் தூசி, நான் குப்பை அப்படின்னு சொல்றதெல்லாம் மனத்தாழ்மை ஆகாது. அப்ப என்ன செய்யலாம்? வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது தெரியுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லித் தராரு. ரோமரின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே 3வது வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் நாம் நம்மை குறித்து எப்படி யோசிக்க வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்று அவர் கற்றுத் தருகிறார். இதை நல்லா கவனிங்க. இன்னைக்கு பல நேரங்கள்ல மனத்தாழ்மையின் உடனே நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுனால நம்ம மனத்தாழ்மை பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு பதிலாக நாம் எதை யோசிக்கணும், என்னை பற்றி நான் எப்படி யோசிக்க வேண்டும் என்று நாம் பார்ப்போமானால் இங்கே 3வது வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது. பவுல் சொல்லித்தரார் தன்னுடைய மக்களுக்கு, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். அப்போ என்னை குறித்து நான் என்ன யோசிக்க கூடாது, என்னை குறித்து மிஞ்சி யோசிக்க கூடாது. ஆனால் நான் எப்படி யோசிக்கலாம் தெரியுமா?
அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் எண்ண வேண்டும். ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற அந்த தரம், எனக்கு தந்திருக்கிற விசுவாச அளவின்படி நான் என்னை குறித்து எண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்போ என்னை ஆண்டவர் என்னுடைய விசுவாசத்துல எந்த அளவில் என்னை வைத்திருக்கிறார், அதுதான் என்னுடைய நிலை. ஆகவே நான் வாயில சொல்றதுனாலையும் என்னுடைய செயல்களினாலே நான் செய்து காண்பிக்கிறதுனாலையும் மனத்தாழ்மை வெளிப்படாது. என்னை குறித்து நான் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் நான் எப்படி இருக்கிறேன்னு அப்படித்தான் யோசிக்கணும். அடுத்தது பாருங்க, அந்த 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 தரத்திலேயே நான் இருக்கிறேன். என்னை நான் எங்கேயுமே தாழ்த்தல. என்னை ஆண்டவர் எந்த தரத்துல வைத்திருக்கிறாரோ அந்த தரத்துல நான் இருக்கிறேன். ஆனால் மனத்தாழ்மை எங்க வெளிப்படுது தெரியுங்களா? பிலிப்பியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நமக்கு அவர் கற்றுத்தருகிற பாடம் என்ன தெரியுங்களா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அவர் சொல்றாரு, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அப்ப மனத்தாழ்மை எங்க வருது தெரியுங்களா? நான் என்னை குறித்து குறைவா நினைக்கிறது இல்ல, அடுத்தவனை என்னை விட மேன்மையாய் நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்களெல்லாம் மட்டம் தட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது அல்ல. வேதம் நமக்கு கற்றுத் தருகிற ஒரு காரியம் உண்டு. நான் என்னை குறித்து எண்ண வேண்டிய அளவிற்கு நான் எண்ணிக்கொண்டே இருக்கணும். என்னை ஆண்டவர் இந்த நிலையில வைத்திருக்கிறார், என்னை ஆண்டவர் இந்த உயரத்துல உன்னதத்துல வைத்திருக்கிறார், என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார், எல்லாம் நல்லதுதான். ஆனா அடுத்தவங்களை குறித்து நான் யோசிக்கும் போது என்ன யோசிக்கணும் தெரியுமா? என்னை விட இவர்கள் மேலானவர்கள், என்னை விட இவங்க நல்ல ஆளு, என்னை விட இவங்க பரிசுத்தவான், என்னை விட இவர் விசுவாசத்துல வல்லவர். என்னைக்காவது நம்ம மற்றவங்களை அப்படி யோசிச்சிருக்கிறோமா? மற்றவங்க ஜெபம் பண்ணும்போது நம்ம பின்னால இருந்து சிரிக்கிறோம், என்னத்த ஜெபம் பண்ணுது அப்படின்னு. ஆனா இன்னையில இருந்து மாத்திக்கங்க, அடுத்தவங்க ஜெபம் பண்ணும்பொழுது என்னை விட அவங்க நல்லா ஜெபம் பண்றாங்க, யோசிச்சு பாருங்க, உங்களை ஆண்டவர் தானா உயர்த்துவார். எனக்கு பல நேரங்கள்ல நம்ம மனத்தாழ்மை வராததுனாலதான் இங்கே பவுல் சொல்றான், வாது வருது, வீண் பெருமை வருது, ஒருத்தர் மட்டம் தட்டி பேசி கொண்டிருக்கிறோம். இன்னையில இருந்து அதை மாத்திக்குவோம். ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற அந்த தரத்திலே தான் நான் நிற்கிறேன், அதைத்தான் நான் எண்ண வேண்டும். ஆனால் அதை விட மேலாய் அடுத்தவர்களை நான் என்னை விட மேலாக யோசிக்கணும், மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும். ரெண்டாவது இந்த வார்த்தை சொல்றது மனத்தாழ்மை. முதல்ல ரெண்டாவது அவர் சொல்றாரு சாந்தம். மனத்தாழ்மையும் சாந்தமும், இந்த ரெண்டு வார்த்தையை ஒரு ஒன்னா சொல்றார், மனத்தாழ்மையும் சாந்தம். இந்த சாந்தம் இங்கே பவுல் பயன்படுத்துகிற இந்த சாந்தம், அதை எப்படி மொழிபெயர்க்கிறாங்க தெரியுங்களா? கனிவு அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. இந்த கனிவு, கனிவான வார்த்தைகள், கனிவான வார்த்தை. இன்னைக்கு நம்ம மற்றவரிடத்துல பேசும்பொழுது நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ரொம்ப கனிவா இருக்கணும், அவங்கள தேற்றுகிற வார்த்தைகளா இருக்கணும், அவங்கள உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளா இருக்கணும். சாந்த குணம் என்பது அது மற்றவர்களுடைய குறைவை பார்ப்பது அல்ல, அவங்க என்ன குறைவுல இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவத்தை தான் சாந்தம் என்று சொல்லுகிறார்கள். கனிவு, அமைதி, ஜென்டில்னஸ், மீக்னஸ், அமைதி, கனிவான பேச்சு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அதே போல இந்த சாந்த குணம் என்பது எப்படிப்பட்டது? இந்த கனிவு என்கிற அந்த வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுங்களா? என்னுடைய உணர்ச்சிகளை நான் அடக்க தெரிந்திருக்கணும். சரிங்களா? என்னுடைய உணர்ச்சிகள், எமோஷன்ஸ் அண்டர் கண்ட்ரோல். ஒரு சிலரை நீங்க பார்க்கலாம், மூக்கு மேல கோபம் இருக்கும், எப்ப எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க, எடுத்ததுக்கெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல அப்புறம் சொல்லுவாங்க, அது என்னமோ தெரியல, எனக்கு பிபி அதிகமா இருக்குது, அதனால எனக்கு கோபம் வருது, இப்படி எல்லாம் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். அது அல்ல. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய உணர்வுகளை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கணும். அதை குறித்து ஒருத்தர் இப்படி சொல்றாரு, அடிக்க அடிக்க குனிவது அல்ல. சரிங்களா? வீக்னஸ் இஸ் நாட் எ வீக்னஸ். அடிக்க அடிக்க குனிந்து கொண்டு இருப்பது அல்ல. எப்ப கோபப்படணும், எப்படி கோபப்படணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுதான்
இந்த 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 மீக்னஸ், அதாவது சாந்தம் என்கிற அந்த அந்த குணத்துல இருக்குது. ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவராக தான் இந்த உலகத்துல வந்தார். அவர் யாருக்காவது கோவப்பட்டு இருக்கிறாருன்னு நீங்க பார்த்தீங்களா? எங்கேயுமே கோவப்படல. ஆனா ஒரு இடத்துல கோவப்பட்டார். எங்க? தேவாலயத்துல. அங்க என்ன பண்றாங்க? வெளியே புறா விற்கிறவர்களும் காசுக்காரர்களும் இருந்த இடத்தை பார்க்கிறாரு. அவன் கமிஷன் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆலயத்துல பலி செலுத்த வேண்டிய பொருட்களை அவர்கள் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க. இதை பார்த்துதான் ஆண்டவர் கோபம் வந்துருச்சு. அவர் சொல்றாரு, என்னுடைய வீட்டை கல்லர் குகை ஆக்கினீர்களே. கோபப்பட்டாரு. அதே நேரம் கோபத்தை அடக்கவும் அவருக்கு தெரிந்திருந்தது. கோபத்தை அடக்கவும் தெரிந்திருந்தது. அப்போ மீக்னஸ்னா என்ன, சாந்தம்னா என்ன அப்படின்னா, என்னுடைய உணர்வுகளை நான் கட்டுப்படுத்தி வைக்கிறவன். அப்போ கனிவாய் பேசுதல், அமைதியா பேசுறது, மனிதர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்களோ அவங்கள குறை சொல்றது இல்லை, அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வது, என்னுடைய உணர்வுகளை நான் கட்டுப்படுத்துவது, இது எல்லாமே அந்த அந்த சாந்த குணம் என்கிற அந்த வார்த்தையில அடங்கும். அதே போல இந்த சாந்த குணத்துல இன்னொரு தன்மை இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? கர்த்தர் எது செய்தாலும் நன்மையாய் செய்வார். அவருடைய கரத்துல விட்டு விடுவதுதான் சாந்த குணத்துல இன்னொரு அழகு. அப்புறம் பாருங்க, மனிதர்கள் நமக்கு எதிராக செயல்படும் பொழுது நான் அதற்கு எதிர்வினை ஆற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அவன் என்னை திட்டான், அதனால நானும் திட்டுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை? சாந்த குணம் இல்லை. அவன் எனக்கு எதிராக காரியம் செஞ்சுட்டான், ஆகவே அவனுக்கு நான் அதே செய்வேன் அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை? சாந்த குணம் இல்லை. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் உண்டு. சாந்த குணம் நமக்கு வேணும். அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கணும். மத்தேயு 26:63 இயேசுவை நியாயாதிபதிகள் விசாரிக்கும் போது வேதம் சொல்லுது, இயேசு பேசாமல் இருந்தார். அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்தார். 1 சாமுவேல் 10:27 சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது ஒரு கூட்டம் மக்கள், அவங்களை குறித்து வேதம் சொல்லுது பேலியாளின் மக்கள்னு சொல்லுது. அவங்க என்ன பண்றாங்க? இந்த சவுலுக்கு எதிராக எழும்புகிறார்கள். அப்போ வேதம் சொல்லுது, சவுல் எப்படி இருந்தாலும் தெரியுமா? காது கேளாதவனை போல அமைதியா இருந்தான். அல்ல, மனதிலே ஒரு சமாதானம் எப்பவுமே இருக்கணும். பீஸ் ஆஃப் மைண்ட். மனதுல சமாதானம் இருக்கணும். குறைகள் உள்ளவர்களிடத்துல குறை பார்க்க கூடாது, அந்த குறைவை ஏற்றுக்கணும். மத்தேயு 14:14 ஏசாமி குறித்து சொல்கிறது, தம்மிடத்துல வந்த எல்லா வியாதியஸ்தரையும் அவர் தொட்டு சுகமாக்கினா என்று சொல்லுகிறார். இன்னார்தான் அவன் தொடுவேன், இன்னார்தான் எனக்கு வேணும் அவர் சொல்லல. எதிரியாயிருந்தாலும் உதவி செய்யறதுல அவர் உண்மை உள்ள தேவனாய், உண்மை உள்ளவராக இந்த உலகத்துல வாழ்ந்தார். லூக்கா 22:51 பாருங்க, மல்கூஸ் என்றவன் காதை பேதுரு வெட்டிட்டான். இயேசு உடனே திரும்பி பேதுருவை பார்த்து, வெரி குட், யூ ஹவ் டன் a great job அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் பட்டயத்தை உரையில போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால மடிவான்னு சொல்லிட்டு அந்த அந்த மனிதனுடைய காதை தொட்டு அவர் சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முதல்ல நமக்கு என்ன இருக்கணும்? பைபிள் சொல்லுது, மிகுந்த மனத்தாழ்மை, 2வது சாந்தம், 3வது நீடிய பொறுமை. ஏறக்குறைய சாந்தமும் நீடிய பொறுமையும் ஒண்ணுதான். ஆனா இந்த நீடிய பொறுமை என்ன தெரியுமா? சகிக்கிற தன்மை குறித்து பேசுகிறது. சகிக்கிற தன்மை. நம்ம கிட்ட யார் வர்றாங்க, அவங்க பரிசுத்தவானா இருந்தா நம்ம அவங்கள மதிப்போம். அவன் பாவியா இருந்தா அவனை தூக்கி போட்டு மிதிப்போன்னு இல்லை. இங்க பாருங்க, எல்லாரையும் சகிக்கிறவர்கள் தான் நீடிய பொறுமை உள்ளவர்கள். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் பழி வாங்குகிற எண்ணம் வராமல் அதை விட்டு விடுகிறவர்கள் தான் நீடிய பொறுமை உள்ளவர்கள். கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், காயங்களை சகிக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்கள். இல்ல, என்னை காயப்படுத்திட்டாங்க, பரவாயில்ல, அந்த காயத்தை நான் ஏற்றுக்கொள்ள, நான் சகித்துக் கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க தான் இந்த நீடிய பொறுமை உள்ளவர்கள். இல்ல, நீடிய பொறுமை இது கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கற்றுத்தந்த ஒரு பெரிய பாடம். நீடிய பொறுமை. ஆண்டவர் கூட நம்ம இடத்துல எப்படி இருக்கிறாரா? நீடிய பொறுமையா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். சரி, இப்ப இந்த 3 தன்மைகள், ஒண்ணு
அங்க வேதம் சொல் மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. இது எல்லாம் எங்க எப்படி வருது தெரியுங்களா? அன்பு. அன்பு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டுடைய வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு வந்துட்டா போதும். ஒரு மனிதனுக்குள்ள ஆண்டவருடைய அன்பு வந்துட்டா போதும், அந்த மனிதனுடைய வாழ்க்கை அப்படியே மாறி போகும். அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அடுத்தவனை குற்றப்படுத்துகிறவனாய் அல்ல, அடுத்தவருக்கு உதவி செய்கிறவனாய் மாறுகிறான். தாங்குங்கள் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க தெரியுங்களா? உதவி செய்கிறவர்கள், உதவி செய்கிறவங்க பலவீனங்களிலே, அவருடைய மாறுபாடுகளிலே, அவருடைய எதிர்க்கும் குணத்திலே அவங்களுக்கு உதவி செய்யணும். இல்லப்பா இது கொஞ்சம் அப்படி அதிக கோபம் கொள்ளுகிற மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் உதவி செய்யணும். இந்த தன்மை ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டா போதும், அந்த மனுஷன் இருக்கிற இடத்துல என்ன இருக்கா தெரியுங்களா? பிரிவினை இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த மனிதனுக்குள்ள அன்பு இருக்கிறதோ, எந்த மனிதனுக்குள்ள மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் இருக்கிறதோ, அந்த மனிதன் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? பிரிவினைகள் இருக்காது. அதனாலதான் பவுல் 3வது வசனத்துல சொல்றாரு, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிறதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. இந்த ஆவியின் ஒருமை அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்தில் கூடி வந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த சபைக்கு பொழியப்பட்ட அந்த முதல் நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுங்களா? எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்திலே கூடி வந்த நாள். அல்லேலூயா. அதை தொடர்ந்து பாருங்க. பேதுரு என்ன பண்றாரு? தன்னோடு கூட மற்ற சீஷர்களும் இருக்க அவர் எழும்பி நின்று பிரசங்கம் பண்றார். நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பேதுருவுக்கு எந்த விதத்திலும் மற்ற சீஷர்கள் சளைத்தவர்கள் அல்ல. அவங்கள இயேசுவோட இருந்தவங்க தான், அவங்கள அற்புதம் பண்ணவங்க தான், அவங்களும் பிசாசு துரத்துனவங்க தான், அவங்களும் வியாதிகளை குணமாக்குனவங்க தான். ஆனா பேதுருவுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? எல்லாருடைய இருதயம் ஒரு மனமா இருந்ததுனால நீ பெரியாளு நான் பெரியாளுன்ற எண்ணம் அங்க வரவே இல்லை. இன்னைக்கு பல நேரங்கள்ல இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் சரி, ஊழியக்காரர்களுக்குள்ளேயும் சரி, ஒரு காரியம் இருக்குது. என்ன தெரியுமா? அவன் என்னை விட பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது, அவன் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, அவன் ஒன்றும் பெரிய சாதனை பண்ணல, நாங்களும் தான் சாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துடுது. கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது. சபைகளுக்குள்ள பிரிவினைக்கு காரணம் என்ன? இதுதான். ஒரு மனம் இல்லை, விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை, ஏற்றுக்கொள்கிற தன்மை இல்லை, தாழ்மை இல்லை, மனத்தாழ்மை இல்லை, சாந்தம் இல்லை, நீடிய பொறுமை இல்லை, அன்பு இல்லை. அதனுடைய விளைவு என்ன? சபைகளுக்குள்ள பிரிவினைகள். ஜாதி பிரிவினை, மொழி பிரிவினை, ஊர் பிரிவினை, இதெல்லாம் வருது. நான் இன்னாரு சொன்னீங்கன்னா இன்னையில இருந்து மாத்திக்கங்க. கடவுளுடைய வேதம் சொல்லுகிறது, அன்பினாலே நாம் எல்லாரும் சமாதான கட்டில் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரே நோக்கம், ஒரே சிந்தை, ஒரே பேச்சு. அது மாத்திரம் இல்ல. 2வது அதிகாரத்துல அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது அங்கே அவர்களை குறித்து வேதனை சொல்லி பாருங்க. 2:14 நாம் பார்ப்போமானால் அப்போஸ்தலர் 2:14. அப்பொழுது பேதுரு, நான் ஏற்கனவே சொன்னதுதான், 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அவர் பிரசங்கம் பண்ணும் போது எல்லாரும் அவங்க கூட நின்று அந்த 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 மக்களுக்கு சாட்சியாய் நின்னாங்க, ஒன்னா நின்னாங்க. அதே போல 44வது வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்லுது தெரியுங்களா? விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க கிரியை செய்றாரோ அந்த இடத்துல விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க? ஒருமித்து இருப்பாங்க. அப்போ பிரிவினை வருது அப்படின்னா அங்க யாருக்கு இடம் இல்லாம போச்சு?
ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கவில்லை. அடுத்தது பாருங்க, அதே 46வது வசனத்தில் சொல்கிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் ஜெபம் பண்ணினார்கள். அதனாலதான் அங்க அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. அவ பிரிவினைகள் இல்லாம ஆண்டவருடைய சமூகத்துல ஒருமனப்பட்டு நாம் கூடி வரும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. அவ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது? அது மிகுந்த மனத்தாழ்மையோடும் சாந்தத்தோடும் நீடிய பொறுமையோடும் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டை ஆவியின் சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாய் இருக்கிற வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம். எங்கேயாவது நான் குறைபட்டு இருந்த, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை குறித்து நான் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் என்னை குறித்து நான் சரியாக எண்ண எனக்கு கிருபை செய்யுங்க. அடுத்தவங்களை என்னை விட மேன்மையாய் பார்க்க எனக்கு கிருபை செய்யுங்க. நான் சாந்த குணத்தோடு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளவும் எல்லாருக்கும் உதவி செய்யவும், நான் காயப்பட்டாலும் அதை சகித்து கொண்டு நான் உம்முடைய சாட்சியாய் வாழ கிருபை செய்யும். ஒருமையை நான் காத்துக்கொள்ள கிருபை செய்யும். எந்த இடத்திலும் பிரிவினை பேசுகிற எண்ணம் எங்களுக்குள்ள வந்துடக்கூடாதப்பா. ஆவியானுடைய ஒருமையை நாங்கள் காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லாரும் கண்களை மூடுவோமா? இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதமும் இதுல தான் இருக்குது. நம்முடைய சபைகளின் ஆசீர்வாதமும் இங்க தான் இருக்குது. பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீங்க மிகுந்த மனத்தாழ்மையோடும் சாந்தத்தோடும் நீடிய பொறுமையோடும் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள். கிறிஸ்தவ மக்கள் இந்த நாட்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். சுயம் தலையெடுக்குமானால் சபை அழிந்து போகும். சுயம் தலையெடுக்குமானால் குடும்பம் அழிந்து போகும். சுயத்துக்கு இடம் கொடுப்போமானால் சமாதானத்தை நாம் இழந்து போவோம். எனக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீ மிகுந்த மனத்தாழ்மையோடும் சாந்தத்தோடும் நீடிய பொறுமையோடும் அன்பினாலே நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சமாதான கட்டை ஆவியின் ஒருமையை, சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை நாங்கள் காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சத்துரு எங்கேயும் எந்த இடத்திலும் என்னுடைய ஐக்கியத்தை கெடுத்துடக்கூடாதப்பா, என்னுடைய சமாதானத்தை கெடுத்துடக்கூடாது. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எனக்கு கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவருடைய ஆவிக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லி கொண்டு வந்தவன் இப்போ பிராக்டிக்கலா நம்மளை வாழ சொல்றாரு. இப்படித்தான் நீ இருக்கணும். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஏனோ தானோ என்று வாழுகிறவர்கள் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்கிற வாழ்க்கை அப்பா. இந்த உலகம் கிறிஸ்துவயங்களிலே பார்க்க விரும்புகிறது சுவாமி. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையும் சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்க கிருபை செய்யும். மனத்தாழ்மையை தாரும், சாந்தத்தை தாரும், நீடிய பொறுமையை தாரும். அன்பினாலே ஒருவரை ஒருவர் நாங்கள் தாங்க எங்களுக்கு கிருபை செய்யும். சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் நீர் அந்த கிருபைகளை தந்து நடத்துவீராக. ஆண்டவரே, வரும் நாட்களில் எங்களுடைய திருச்சபைகளிலும் கூட இந்த ஆவியின் ஒருமையை நாங்கள் காத்துக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீங்க கிருபை செய்யப்பா. கடைசி காலத்தில் இருக்கிறோம். எங்களுடைய சபையானது கடவுளுக்கு மகிமையை கொண்டு வருகிற சபையாய் மாறட்டும். எங்களுடைய குடும்பமானது கடவுளுக்கு மகிமையை கொண்டு வருகிற குடும்பமாய் மாறட்டும். எங்களுடைய குடும்பத்தின் மூலமாக இந்த உலகத்தின் துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தருடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துவர்களாய் நாங்கள் மாறட்டும். சபையின் மூலமாக ஆண்டவருடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துவர்களாய் நாங்கள் மாறட்டும். ஆண்டவரே, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் வாழ கிருபை செய்யும். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும்.
பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.